புதுக்கோட்டையில் உள்ள சமூக நீதி மாணவியர் கல்லூரி விடுதியில் கடந்த 3 நாட்களாக குழம்பு, பொரியல், கூட்டு என்று எதுவுமின்றி வெறும் சாதம் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஜனவரி மாதம் முதலே விடுதிக்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று வார்டன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அது தொடர்பான காட்சிகள். மளிகை பொருள் எதுவுமே டிசம்பர் மாதம் வந்தது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஜனவரிக்கு எந்த மளிகை பொருளும் வரல. நாங்கள் அதுலேருந்து வீடியோ போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிப்ரவரி இன்னும் ஒரு மளிகைக்கு ஒரு இதுவும் தெரியலை. நாங்கள் ஜனவரி வரைக்கும் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ அரிசி மட்டும்தான் இருக்குது. இப்போவும் அதையும் சொல்லிட்டு அரிசி மட்டும்தான் இருக்குது. எங்களால் அதாவது வாடங்கிறவங்களும் ஒரு அளவுக்கு தானே பண்ண முடியும். 2 மாசமா மளிகையே வரல. நாங்களும் ஆஃபீஸில் தபால் கொடுத்துட்டேன். எல்லாமே வந்து பிள்ளைகள் போராட்டம் பண்ண போகுதுன்னு கூட தபால் கொடுத்துட்டேன். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாக்யராஜ். முழு விவரங்கள். புதுக்கோட்டை திருமயம் சாலையில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் வந்து சமூக நீதி கல்லூரி மாணவி விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் 85 கல்லூரி மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவிகளுக்கு கடந்த 3 நாட்களாக குழம்பு, கூட்டு, பொரியல் எதுவுமே இல்லாமல் வெறும் சாதம் மட்டுமே வழங்குவதாக கூறி விடுதி முன்பு மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று மாணவிகள் கூறும்போது கடந்த 3 நாட்களாக சாம்பார் கூட இல்லாமல் வெறும் சாதம் மட்டுமே 3 வேளையும் வழங்கப்படுவதாகவும் சாதத்திற்கு ஊறுகாய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து கல்லூரி வார்டனிடம் விசாரித்த போது கடந்த 1 மாத காலமாகவே ஆதிதிராவிடர் நலத்துறையில் இருந்தே கல்லூரி விடுதிக்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கவில்லை எனவும், இது குறித்து அதிகாரிக்கு தகவல் தெரிவித்து இதுவரை விடுதிக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படாததால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். பருப்பு, எண்ணெய் போன்ற மளிகை பொருட்கள் இல்லாமல் மாணவர்களுக்கு சரியான முறையில் உணவு வழங்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கடந்த 3 நாட்களாக உணவு அருந்த முடியாமல் தவித்து வருவதாகவும் தங்களுக்கு முறையான உணவு வழங்க வேண்டும் எனவும் கூறி மாணவர்கள் தற்போது கல்லூரி விடுதி முன்பு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.